என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன். அவசர செய்தி என்று கூட இதனை சொல்லிவிடலாம். ஏனென்றால் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருவர் நுழைந்து ஒரு பொருளை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பொருளை அவர் எடுக்க நினைப்பது நல்ல காரியத்திற்காக அல்ல. அப்படியானால் இவர் மூலமாக உனக்கு ஒரு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அப்பா, ஒரு பொருள்தானே, அதை அவர்கள் இங்கிருந்து தெரியாமல் எடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லையே, என்னிடத்தில் கேட்டால் நானே கொடுத்து விடுவேனே என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னை பற்றி எனக்கு தெரியுமல்லவா? உன்னுடைய பெருந்தன்மை என்னவென்று எனக்கு தெரியுமல்லவா? இந்த பெருந்தன்மை கொண்ட மனதினால் தானே இப்பொழுது இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த நிலைக்கு தள்ளிவிட்டவர்கள் எல்லோருமே அங்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அவர்கள் கேட்டதை நானே கொடுப்பேனே என்று சொல்கின்றாய். என் பிள்ளையே, முதலில் உனக்குள் இருக்கின்ற இந்த மனதை கொஞ்சம் ஆறப்படுத்து. ஏனென்றால் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றதல்லவா? எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து விடலாம், நாம் அவர்கள் கேட்டால் கொடுத்து விடலாம் என்று நீ சொல்வாயானால் உனக்கான வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? நீ எங்கே உனக்காக வாழப்போகிறாய் என்று யோசித்து பார்த்தாயா? இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீயோ அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறேன், எனக்கு வேண்டாம், நான் அவர்களுக்கே தந்து விடுகிறேன் என்று சொல்லி தியாகியாக நின்று இந்த கருப்பனின் முயற்சிகளை எல்லாம் வீணடித்து விடாதே. தியாகம் செய்ய அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் அதை யாருக்கு செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்பதில் நிச்சயமாக கவனம் தேவை. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நிலையை நீ உணர்ந்து கொண்டு அப்பன் எதனால் உன் வாழ்க்கையில் இத்தனை அதிகமான ஈடுபாடு காட்டுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிள்ளையின் வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றதோ, எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றதோ, எந்த பிள்ளை தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றதோ, அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த கருப்பன் நிச்சயமாக இருப்பேன். என் பிள்ளையை, அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்பதனை புரிந்து கொண்டு அப்பனின் அன்பை உணர்ந்துவிட்ட உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் இந்த கருப்பனை இன்று சந்தித்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கையை உனதாக்க வந்திருக்கின்ற இந்த கருப்பனை சந்தித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொடுக்கப் போகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய். இப்பேற்பட்ட நிலையில் உன்னை காக்க வந்திருக்கின்ற இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கு ஒருவர் வந்து அங்கு ஒரு பொருளை உன்னை அழிப்பதற்காக எடுக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதை விட்டுவிட முடியுமா? நான் சர்வசாதாரணமாக இதிலிருந்து கடந்து விட முடியுமா? உன்னால் முடியும். ஏனென்றால் உன்னை காக்க இந்த கருப்பன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை அல்லவா? அதற்காக எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் என் பிள்ளை நீ சிக்கி தவிக்காதே. இப்பொழுது இந்த நொடி நான் உன் வாழ்க்கைக்கான நொடியாக மாற்றப் போகின்றேன். கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையை, என்றும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். என்றும் நான் உன்னோடு தான் பயணிக்கின்றேன்.
எப்பொழுதும் அப்பன் உன்னை பாதுகாத்து நிற்கின்றான் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தர்ப்பம் இன்று இந்த கருப்பன் கைவசம் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கிடைத்திருக்கின்றது. உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர் உன் இல்லத்திற்குள் வந்து எடுக்க நினைக்கின்ற பொருள் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை. அதாவது ஏற்கனவே அங்கே சண்டையும் சச்சரவுகளுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ஒரு பிரச்சனை என்ற ஒன்று அவர்களுக்கு வரும்பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் மற்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாகத்தான் நடந்து கொள்கின்றீர்கள். இந்த விஷயம்தான் இன்று இவர்கள் கண்களுக்கு உறுத்துகின்றது. இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதே. நாம் இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் வாழ்க்கையில் இத்தனை நல்லது நடக்கலாம்? இவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் கெடுதலை ஏற்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள். உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து மேலும் மேலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க அவர்கள் நினைத்து விட்டார்கள். எப்படியாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவரை அவர் வசமாக மாற்றிவிட்டால், அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்கும்படி செய்துவிட்டால், அதன் பிறகு உன் குடும்பத்தில் எந்த காலத்திலும் ஒற்றுமை இருக்காது. என்ன நடந்தாலும் இங்கே சண்டைகளும் சச்சரவுகளுமாகத்தான் இருக்கும். அதை நாம் நேர்த்தியாக செய்து கொடுத்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்களின் எண்ணங்களை இந்த வாழ்க்கையில் உன் மனதில் புகுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த முயற்சி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. ஏனென்றால் கருப்பன் அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் அதை செயல்படுத்த ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கின்றார்கள். அடிக்கடி உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கென்று அவர்களை நல்லபடியாக ஊக்குவிக்கின்ற யாரேனும் பேச கிடைத்துவிட்டால் உன்னை விட்டு அவர்களிடத்தில் சென்று விடுகின்றார்கள். இப்படித்தான் மாறி மாறி பச்சோந்தி போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் உன் இல்லத்திற்கு வரவில்லையே என்று நினைப்பதை முதலில் நிறுத்து. இவர்கள் வரவில்லை என்று வருந்துவதை முதலில் நிறுத்து. இதையெல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைத்திருக்கிறது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி நீ சந்தோஷப்படு. கஷ்டத்தை விட்டு வாழ்க்கையில் துன்பத்தை தொடர்ந்து உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எல்லாமும் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விட நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று துணிவோடு என் பிள்ளை நீ வாழத் தொடங்கிவிட்டால் கருப்பன் சொல்ல வந்தது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இவர்கள் வருகின்றார்கள், நம்மோடு நல்லபடியாக பேசுகின்றார்கள், நமக்கும் பேச்சு துணைக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்வாயானால் நாளை உன் குடும்பமே இல்லாத நிலை உனக்கு வந்துவிடும். யார் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை அப்படியே கேட்டுவிட்டு விட்டுத்தான் நீ உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வேண்டுமே தவிர அவர்கள் வேண்டும் என்றே குடும்பத்தில் கலகத்தை மூட்டுவதற்கு செய்கின்ற விஷயங்களை ஒரு பொழுதும் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் நிம்மதியை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கென்று இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று வருந்தாமல் உனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த கருப்பனால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ சரியாக செய்துவிட்டால் போதும். அப்பன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். இது போன்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை நிச்சயமாக உன் அருகில் நெருங்க விட மாட்டேன். அதையும் மீறி நெருங்கிவிட்டால் உனக்கு இது போன்ற வாக்குகளை கொடுத்து உன்னை முன்னெச்சரிக்கை படுத்தி விடுவேன். நான் சொன்ன விஷயங்களை கவனமாக கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரிடத்திலும் சொல்லிவிடு. கருப்பன் ஒரு வாக்கு தந்திருக்கின்றான். குடும்பத்திற்கு சாராதவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வேண்டும் என்றே நம் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி தவறாக சொன்னால் அதை ஒருபொழுதும் நம்பக்கூடாது. நம் குடும்பத்தில் இருப்பவர்களிடமே அதை தனிப்பட்ட முறையில் பேசி தீர்த்துவிட வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து கொண்டிரு. இவர்களின் முயற்சிகள் எல்லாம் தோல்வி பெறத்தான் செய்யும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.